இந்த வீடியோல நம்ம பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மரை பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லோருக்குமே மகாபாரதம் அப்படின்னு கேட்டவுடனே முதல்ல கர்ணன், கிருஷ்ணர், அர்ஜுனன், பீஷ்மர், துரோணர், துரியோதனன், பீமன், சகுனி, அஸ்வத்தாமன் அப்படின்னு பல பேர் ஞாபகம் வருவாங்க. ஆனா பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மர் அவ்வளவு சீக்கிரமா ஞாபகம் வர மாட்டாரு. அதே மாதிரி கர்ணன், அர்ஜுனன், பீஷ்மர், துரோணர், துரியோதனன், பீமன், அஸ்வத்தாமன் இவங்களுடைய ஆற்றலையும் திறமையும் பலமும் சக்திகளை பத்தி கேட்டா அவங்க இந்தந்த திறமைகள்ல சிறந்தவங்க, இந்த ஆயுதங்கள்ல சிறந்தவங்க, அவங்க கிட்ட இந்த சக்திகள் இருக்கு அப்படின்னு சுலபமா சொல்லிடுவோம். இன்னும் சொல்ல போனா சில சின்ன கதாபாத்திரங்களான அபிமன்யு, அரவான், ஏகலைவன், கடோர்கஜன் பத்தி கூட சொல்லிடுவோம். ஆனா பாண்டவர்கள்ல முதல்ல பிறந்த தர்மனை பத்தி கேட்டா அவர் கர்ணனுக்கு மிக நிகரான ஒரு தர்மவான் அப்படின்னும் அவர் ரொம்பவே அமைதியானவர் அப்படின்னு மட்டுமே சொல்லுவோம். ஏன்னா அவரை பத்தி நம்ம அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால இந்த வீடியோவுல தர்மனுடைய உண்மையான குணம் என்ன, அவருக்கு இருக்க சக்திகள் என்ன, அவர் எதுல தலை சிறந்தவர், எதுல திறமையானவர், எந்த ஆயுதத்தை கையாள்றதுல சிறந்து விளங்கினாரு, இவர் என்னெல்லாம் செஞ்சாரு, இவர் செஞ்சது சரியா தவறா, இவர் நல்லவரா கெட்டவரா, இல்ல இவரும் ஒரு கோபக்காரரா இல்ல சுயநலவாதியா அப்படின்னு தர்மனை பத்தி இந்த வீடியோவுல விளக்கமா பார்க்கலாம். முதல்ல தர்மன் எப்படி பிறந்தாரு அப்படின்னா, குந்தி தேவி தன்னுடைய சின்ன வயசுல துர்வாசக முனிவர் கிட்ட வாங்கின வரத்தை வச்சு குந்தி தேவிக்கும் பாண்டுவிற்கும் தர்மதேவனான யமதர்மராஜாவுடைய அருளால் தர்மன் மகனாக பிறக்கிறாரு. இப்படி குந்தி தேவிக்கும் பாண்டுவுக்கும் மூத்த மகனாக பிறந்த இவர் பொறுமை, அமைதி, நம்பிக்கை, ஒழுக்கம் அப்படின்னு நிறைய நற்பண்புகளோடு குழந்தை பருவம் முதலே மன முதிர்ச்சியோடு வளர்றாரு. அடுத்து இவர் அந்த குழந்தை பருவத்திலேயே துரோணர் மற்றும் கிருபாச்சாரியாரிடம் சீடனாக சேர்ந்து மதம், அரசியல், நிர்வாகம், போர்க்கலைகளை பாடமா கத்துக்கிறாரு. அடுத்து குரு துரோணாச்சாரியாரிடம் போர்க்கலை மற்றும் போர் ரத பயிற்சிய முறையே கத்துக்கிறாரு. அதனால தர்மன் போர்க்களத்தில் தேர் ஓட்டுறதுல சிறந்தவர் ஆயிடுறாரு. அடுத்து இந்த போர்க்கலைகளை கத்துக் கொடுக்கும் போது குரு துரோணாச்சாரியார் தன் சீடர்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, போர்க்களத்துல பயன்படுத்த உங்களுக்கு பிடித்தமான ஆயுதங்களை நீங்களே தேர்வு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் வில் அம்ப தேர்வு செய்யறாரு. பீமனும் துரியோதனனும் கதையை தேர்வு செய்யறாங்க. அப்போ தர்மன் தனக்கு விருப்பமான ஆயுதமா ஈட்டிய தேர்வு செய்யறாரு. ஈட்டிய தேர்வு செஞ்சு அதுல சிறந்தவர் ஆயிடுறாரு. அது எந்த அளவுக்குன்னா, கூர்மையான ஈட்டியில திறமையா பயிற்சி எடுத்து பின்னர் ஒரு புல்லையோ அல்லது காகிதத்தையோ ஈட்டியாக பயன்படுத்தி கற்களால் கட்டப்பட்ட சுவற்றை துளையிடும் அளவுக்கு இவர் ஈட்டியில சிறந்தவர் ஆயிடுறாரு. அடுத்து இவர் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலும் கடவுள் பக்தியிலும் சிறந்தவராய் இருக்காரு. அப்படி இவர் பூமாதேவியின் மீது வைத்த பக்தியின் காரணமாக அவருடைய தேர் எப்போதும் தரையில் இருந்து 4 விரல் உயரத்திலேயே பறந்து செல்லும். இதனால பூமாதேவியும் சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தோடவே தர்மனுடைய குணமான மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, கடுமையான சூழ்நிலையில் கோபப்படாமல் இருப்பது, சுயமரியாதையை இழக்காமல் இருப்பது மற்றும் பொய் கூறாத நேர்மையை பார்த்து பூமாதேவியும் தர்மன் மீது மரியாதை வைக்கிறாங்க. அடுத்து இவர் பிறக்கும் போதே யமதர்மராஜாவுடைய அருளால் பிறந்ததால் இவருக்கு தனிப்பட்ட சிறப்பான சக்தி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, தர்மன் தன்னை மீறி கடுமையா உச்சக்கட்ட கோபம் அடையும் போது அவர் கண்ணிலிருந்து தீ கதிர்களாக வெளியேறி அவர் பார்க்கும் நபரை நொடியில் சாம்பலாக்கும் சக்தியோடு இருக்காரு. அடுத்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஆரம்பகால பிரச்சனைகளுக்கு அடுத்து சகுனி மற்றும் துரியோதனனுடைய ஆலோசனையின்படி பாண்டவர்கள் லட்சகிரகம் என்னும் மாளிகையில் தங்க வைக்கப்படுறாங்க. அப்போ அந்த மாளிகைக்கு போன சில நொடிகள்லேயே தர்மன் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறாரு. அது என்னன்னா, இந்த மாளிகையில நிறைய அரக்கு வாசனை வீசுது. அதோட எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால தான் இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை இது நம்மள கொல்ற முயற்சியா கூட இருக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு தர்மன் அத பீமன் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட பீமன் துரியோதனன் மேல பயங்கரமா கோபப்படுறாரு. அந்த கோபத்தோடவே பீமன் என்ன சொல்றாருன்னா, நான் இப்பவே அஸ்தினாபுரம் போய் துரியோதனனுடைய கை கால்களை பிச்சு அவனை கொல்ல போறேன் அப்படின்னு துடிக்கிறாரு. அப்போ தர்மன் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பொறுமையாயிரு பீமா, இதுக்கு வேற வழி செய்யலாம் அப்படின்னு. அடுத்த சில நாட்கள்ல அந்த அரண்மனைக்கு அடியில ஒரு மிகப்பெரிய ரகசிய சுரங்க பாதையை அமைக்கிறாங்க. அமைச்சு அரண்மனை பற்றி எரியும் போது தர்மன் தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் அந்த தீ விபத்துல இருந்து காப்பாத்துறாரு. அப்போ பாண்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லோரும் நினைக்கும் போது பாண்டவர்கள் இறக்காம காட்டுக்குள்ள தலைமறைவு ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்து சில மாதங்கள் கழித்து துருபத நாட்டு இளவரசிக்கு சுயம்பரம் ஒரு போட்டியா அறிவிக்கப்படுது. அப்போ அந்த போட்டியில கலந்துகிட்ட அர்ஜுனன் போட்டியில ஜெயிச்சு துருபத நாட்டு இளவரசியான திரௌபதிய கிருஷ்ணருடைய தலைமையில திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சு திரௌபதி
திரௌபதியை தன்னுடைய குடிலுக்கு அழைத்து சென்ற போது குந்தி தேவியின் தவறான புரிதலால் பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியை தங்களுடைய மனைவியா ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ தன் தாய் குந்தி தேவியின் சொல்படி தர்மன் திரௌபதியை தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்து சில வருடங்கள் கழித்து தர்மன் தன்னுடைய விருப்பப்படி சிவிராஜ்யத்தின் இளவரசியான தேவிகாவை மனப்பூர்வமா திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதனால தர்மனுக்கும் தேவிகாவுக்கும் யோதேயா அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறாரு. அதே மாதிரி தர்மனுக்கும் திரௌபதிக்கும் பிரதிவித்யா அப்படிங்கிற இன்னொரு மகனும் பிறக்கிறாரு. அதுக்கு அடுத்து சில வருடங்கள் கழித்து தலைமறைவாய் இருந்த பாண்டவர்கள் மீண்டும் அஸ்தினாபுரம் போறாங்க. இதனால பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மீண்டும் பிரச்சனை ஆரம்பமாகுது. அப்போ இந்த பிரச்சனையை பார்த்த பீஷ்மரும் திருதராஷ்டிரனும் என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்தினாபுரத்தை இரண்டா பிரிச்சு 2 பேரும் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்தினாபுரத்தை கௌரவர்கள் கிட்டையும் மறு பாதியான இந்திர பிரசித்தத்தை பாண்டவர்கள் கிட்டையும் கொடுக்கறாங்க. அப்போ இந்திர பிரசித்தம் போன பாண்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ராஜசூய யாகம் நடத்தி தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துறாங்க. விரிவுபடுத்தி தர்மருக்கு அரசரா முடிசூட்டு விழா நடத்துறாங்க. அப்போ அந்த முடிசூட்டு விழாவில் கலந்துகிட்ட துரியோதனன் பாண்டவர்களை பார்த்து கோபமும் பொறாமையும் படுறாரு. அதனால அவர் அவமானப்படுத்தப்பட்டு மீண்டும் அஸ்தினாபுரம் போயிடுறாரு. அடுத்து சில நாட்கள் கழிச்சு அரசரா முடிசூடப்பட்ட தர்மன் தன்னுடைய இளைய சகோதரரான சகாதேவனுடைய பொறுமை, அமைதி, கண்களை பார்த்து சகாதேவனுக்கு எதிர்காலம் அறியும் சக்தி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு சகாதேவனை கூப்பிட்டு, சகாதேவா, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, என்னால நம்முடைய எதிர்காலத்துல என்னவெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சகாதேவன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா, நீங்க இப்போ அரசரா முடிசூடிக்கிட்டீங்க, நீங்க இதே மாதிரி எப்போதும் அரசராவே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே தர்மன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷத்தோடவே, சரி சகாதேவா, அத கொஞ்சம் விளக்கமா சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சகாதேவன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா, விளக்கம் கேட்காதீங்க, நீங்க எப்போதும் அரசராவே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை விளக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட தர்மன் சகாதேவனை வற்புறுத்தி விளக்கம் கேட்கிறாரு. அப்போ சகாதேவன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா உங்களால நமக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமும் ஈடு கொடுக்க முடியாத இழப்பும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் அழியும் அளவிற்கு நம்ம ஒரு மிகப்பெரிய போரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இத கேட்ட தர்மன் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கு அடுத்து கோபத்தோட ஹஸ்தினாபுரம் போன துரியோதனன் பாண்டவர்களை எப்படியாவது இந்திர பிரசித்தம் மற்றும் ஹஸ்தினாபுரத்துல இருந்து முழுமையா விரட்டணும் அப்படின்னு யோசிச்சு பகடை விளையாட தெரியாத தர்மனை தன்னுடன் பகடை விளையாட சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு. அதை கேட்ட தர்மனும் துரியோதனனுடன் பகடை விளையாட சம்மதம் தெரிவிக்கிறாரு. ஏன்னா தர்மனுக்கு பகடை விளையாட தெரியாது அப்படின்னாலும் பகடை விளையாட ரொம்பவே பிடிக்கும். அதனால தர்மனுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி சகுனியும் துரியோதனனும் முதல்ல தர்மனுடைய செல்வங்களை ஜெயிக்கிறாங்க. அடுத்து நாடு மற்றும் பதவியை ஜெயிக்கிறாங்க. அடுத்து பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படின்னு வரிசையா சகோதரர்களை ஜெயிக்கிறாங்க. அடுத்து தர்மனையே போட்டியில வச்சு ஜெயிக்கிறாங்க. கடைசியா திரௌபதியையும் போட்டியில வச்சு ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு திரௌபதியின் ஆடைகளை உரித்து அவமானப்படுத்துறாங்க. அப்படி அவமானப்படுத்தும் போது நகுலன் மற்றும் சகாதேவன் கோவப்படுறாங்க. அதுக்கும் மேல அர்ஜுனன் கோவப்படுறாரு. அவருக்கும் மேல பீமன் கோவப்படுறாரு. ஆனா தர்மன் மட்டும் தன்னுடைய கண்களை மூடி அங்க அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அப்படி அமைதியா உட்கார்ந்திருந்தது மட்டும் இல்லாம எல்லா நிகழ்வுகளும் முடிந்து பாண்டவர்கள் சபையை விட்டு வெளியேறும் வரைக்கும் அவர் கண்களை மூடிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அங்க திரௌபதியின் துகில் உரிக்கப்படும் போது அவர் தன்னையும் மீறி கடுமையா உச்சகட்ட கோபத்துக்கு போயிட்டாரு. அதனால அவர் கண்கள்ல இருந்து தீ கதிர்களாக வெளியேறும் அப்படிங்கறத உணர்ந்து தர்மன் தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டாரு. அப்படி ஒருவேளை தர்மன் தன்னை கட்டுப்படுத்தி கண்களை மூடல அப்படின்னா அன்னைக்கு அந்த சபையில இருந்த எல்லோருமே தீக்கு இரையாகி சாம்பலாயிருப்பாங்க. இல்ல ஒருவேளை இந்த சக்தி தர்மனை தவிர வேற யார்கிட்ட இருந்திருந்தாலும் அந்த சபை அன்னைக்கு தீக்கு இரையாகி இருக்கும். ஆனா தர்மன் தன்னுடைய சுய ஒழுக்கத்தாலும் சுய கட்டுப்பாட்டாலும் தான் தோல்வி அடைந்தவன் என்று தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு அசம்பாவிதம் ஏதும் செய்யாமல் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதோட தோல்வி அடைந்த பாண்டவர்கள் 12 வருட வனவாசமும் 1 வருடம் தலைமறைவான ஐஞானவாசமும் அனுப்பப்படுறாங்க. இப்படி பாண்டவர்களும் திரௌபதியும் காட்டுக்கு வனவாசம் போகும்போது இவங்க மேல பாசமும் மரியாதையும் வச்சிருந்த சில முனிவர்களும் அவங்களோடவே வனவாசம் போறாங்க. அப்படி போன எல்லோருக்குமே திரௌபதியால சில நாட்களுக்கு மேல உணவளிக்க முடியல. அப்போ இத பார்த்த தர்மன் மனம் கலங்கி சூரிய பகவானை வேண்டி தவம் இருந்து சூரிய பகவான் கிட்ட ஒரு அக்ஷய பாத்திரத்தை வரமா வாங்குறாரு. வாங்கி அந்த அக்ஷய பாத்திரத்தை தினமும் பயன்படுத்தி
பயன்படுத்தி தன்னை நம்பி வந்த முனிவர்களின் பசியையும் தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் மனைவியின் பசியையும் வனவாசம் முடியும் வரை போக்குறாரு. அடுத்து அந்த வனவாசத்தின் போது பீமன் நாசிசம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொடிய பாம்பு கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ தர்மன் தான் பீமனை அந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அடுத்து ஒரு முறை பாண்டவர்களுடன் இருந்த வியாச முனிவர் அப்படிங்கிற முனிவரின் தீமூட்டும் குச்சி அங்க வந்த ஒரு மானின் கொம்பில் மாட்டி அந்த மான் அந்த காட்டுக்குள்ள காணாம போயிடுது. அப்போ அந்த முனிவர் மான் கொம்பில் சிக்கி காணாமல் போன குச்சியை தேடி தரும்படி பாண்டவர்களிடம் கோரிக்கை வைக்கிறாரு. இதை கேட்ட பாண்டவர்களும் அந்த மானையும் தீமூட்டும் குச்சியையும் தேடி காட்டுக்குள்ள பயணம் செய்றாங்க. இப்படியே பல மணி நேரமாகியும் இவங்களால அந்த மானையும் தீமூட்டும் குச்சியையும் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால பாண்டவர்கள் ரொம்பவே சோர்ந்து போய் தாகத்தால வறண்டு போறாங்க. அப்போ கொஞ்சம் பலத்தோட இருந்த பீமன் என்ன செய்யறாருன்னா ஒரு உயரமான மரத்தின் மீது ஏறி நீர்நிலை ஏதாவது பக்கத்துல இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. பார்த்ததும் அவங்க இருக்கிறதுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு குளம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு மீதி 4 பேரையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு பீமன் நீர் எடுத்துட்டு வர போறாரு. அப்படி பீமன் அந்த குளத்திற்கு சென்று நீரை தொடுவதற்கு முன்பு அவருக்கு ஒரு அசரீரி கேக்குது. அது என்னன்னா, இது என்னுடைய குளம், அதனால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீரை தொடு அப்படின்னு சொல்லுது. ஆனா தாகத்துல இருந்த பீமன் அந்த அசரீரிய கொஞ்சம் கூட மதிக்காம அவர் நீரை தொட்டுடுறாரு. அதனால பீமன் அங்கேயே இறந்து போறாரு. அதுக்கு அடுத்து வெகு நேரமானதால் நீரை தேடியும் பீமனை தேடியும் அர்ஜுனன் அங்க வராரு. வந்ததும் பீமனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி பீமனுடைய முகத்தில் நீரை தெளிக்கலாம் அப்படின்னு அந்த குளத்துல கை வைக்க வராரு. அப்போதும் அதே அசரீரி அதே எச்சரிக்கையை கொடுக்குது. ஆனா பதட்டத்துல இருந்த அர்ஜுனன் அந்த அசரீரிய மதிக்காம அவரும் குளத்துல கை வச்சு அவரும் விழுந்துடுறாரு. அதுக்கு அடுத்து நகுலனும் சகாதேவனும் பீமன் அர்ஜுனனை தேடி குளத்துக்கு வராங்க. அவங்களும் அதே மாதிரி பதட்டம் அடைஞ்சி நீரை தொட்டு அவங்களும் இறந்து போறாங்க. அப்போ சகோதரர்கள் 4 பேரையும் தேடி தர்மனே அங்க வராரு. வந்து அவர் 4 சகோதரர்களையும் பார்த்து அதிர்ந்து போய் இவரும் அவர்கள் மேல நீரை தெளித்து எழுப்பலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவரும் அந்த குளத்துக்கு போறாரு. அப்பவும் அதே அசரீரி அதே எச்சரிக்கையை கொடுக்குது. அப்போ அந்த அசரீரியை கேட்ட தர்மன், என் சகோதரர்களுக்கு என்ன நடந்தது, நீ யார், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னா, நான் யட்சன், இது என்னுடைய குலம், உன்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சொற்களை மீறி குலத்தை தொட்டதால் அவர்கள் இறந்துவிட்டனர். இப்போது நீ என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல், இல்லை என்றால் நீயும் இங்கேயே இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட தர்மன், சரி உன்னுடைய கேள்விகளை கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அசரீரி தர்மனை கேள்விகள் கேட்க ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, செல்வங்களை விட சிறந்தது எது அப்படின்னு கேக்குது. அதுக்கு தர்மன், நோயற்ற உடலே செல்வங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அனைவருக்கும் எது துணை அப்படின்னு கேக்குது. அதுக்கு தர்மன், அனைவருக்கும் அவரவர் தைரியம் மட்டுமே துணை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து காற்றை விட எது வேகமானது அப்படின்னு கேக்குது. அதுக்கு தர்மன், மனம் அப்படின்னு பதில் சொல்றாரு. அடுத்து புல்லை விட எது வேகமாக வளரக்கூடியது அப்படின்னு கேக்குது. அதுக்கு தர்மன், மனக்கவலை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உலகில் எது அமிர்தம் அப்படின்னு கேக்குது. அதுக்கு தர்மன், பசுவின் பால் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தீராத நோய் எது அப்படின்னு கேக்குது. அதுக்கு தர்மன், பேராசை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து எவன் ஒருவன் ஞானம் பெற்றவன் அப்படின்னு கேக்குது. அதுக்கு தர்மன், சுக துக்கங்களையும் வெற்றி தோல்விகளையும் சமமாக பார்க்கும் ஒருவனே ஞானம் பெற்றவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலை பெற்ற யட்சன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷத்தோடவே யட்சன் தன்னுடைய கடைசி கேள்வியை கேட்கிறாரு. அந்த கேள்வி என்னன்னா, உன்னுடைய 4 சகோதரர்களில் யார் ஒருவர் உனக்கு மீண்டும் உயிருடன் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ தர்மன் முன் கேட்ட கேள்விகளுக்கு எப்படி விரைவாக தாமதிக்காமல் பதில் சொன்னாரோ அதே மாதிரி இந்த கேள்விக்கும் விரைவாக தாமதிக்காமல் எனக்கு நகுலன் உயிருடன் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே யட்சன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போறாரு. அதிர்ந்து போய் தர்மன் கிட்ட, ஏன் நகுலன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தந்தை பாண்டுவிற்கு 2 மனைவிகள், நான் பீமன் அர்ஜுனன் மூவரும் தாய் குந்தி தேவிக்கு மகனாக பிறந்தவர்கள். அதே போல நகுலன் சகாதேவன் எங்கள் தாய் மாத்திரிக்கு மகனாக
மகனாக பிறந்தவர்கள். அதனால் எனக்கு அதில் ஒருவரான நகுலன் உயிருடன் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்ட யட்சன் வியந்து போய், தர்மா, உன்னுடைய அறிவையும் அறத்தையும் கண்டு நான் வியந்தேன். அதனால் உனக்கு ஒரு சகோதரன் அல்ல, உன்னுடைய 4 சகோதரர்களுக்கும் நான் உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு யட்சன் 4 சகோதரர்களுக்கும் உயிர் கொடுக்கிறாரு. உயிர் கொடுத்துட்டு யட்சன் தன்னுடைய சுய உருவமான தர்மதேவனாகி காட்சி அளிக்கிறாரு. அப்போ அதை பார்த்த தர்மன் தந்தையே அப்படின்னு கைகூப்பி வணங்கி தர்மதேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அப்போ தர்மதேவன் தர்மன் கிட்ட, மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தர்மன் நாடு, செல்வம், பதவி, வலிமை அப்படின்னு எதையுமே கேட்காம, நாங்கள் தேடி வந்த வியாச முனிவரின் தீமூட்டும் குச்சி எங்களுக்கு வரமாக வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தர்மதேவன் மெல்ல சிரிச்சிட்டு அந்த மானை அங்கு வரவழைத்து தீமூட்டும் குச்சியை வரமாக கொடுத்துட்டு போறாரு. அதுக்கு அடுத்து தர்மன் அந்த தீமூட்டும் குச்சியை மீண்டும் வியாச முனிவர் கிட்ட கொடுக்கிறாரு. அப்போ சந்தோஷப்பட்ட வியாச முனிவர் ஒரு மந்திரத்தால் தர்மனை பகடை விளையாட்டில் வல்லவர் ஆக்கிடுறாரு. அதுக்கு அடுத்து இந்த நிகழ்வுகள் முடிவுக்கு வரும்போது பாண்டவர்களின் 12 வருட வனவாசமும் முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்து கடைசி ஒரு வருட தலைமறைவான ஐஞான வாசம் ஆரம்பமாகுது. அப்போ பாண்டவர்கள் என்ன செய்றாங்கன்னா, இந்த காட்டுல இருந்து வெளியேறி மச்சய தேசம் அப்படிங்கிற நாட்டை நோக்கி போய் அங்கிருந்த விராட மன்னனின் அரண்மனைக்கு மாறு வேடத்துடன் சென்று பணியாட்களா சேர்ந்துக்கிறாங்க. அது எப்படின்னா, தர்மன் அங்கன் அப்படிங்கிற பெயர்ல விராட மன்னனின் அரசியல் ஆலோசகராகவும், பீமன் பாலமா அப்படிங்கிற பெயர்ல அரச சமையல்காரராகவும், அர்ஜுனன் திருக்கண்ணலை அப்படிங்கிற பெயர்ல திருநங்கையா நாட்டு இளவரசியின் நடன ஆசிரியையாகவும், அடுத்து நகுலன் சகாதேவன் தமக்கிரதி தந்திரிபாலன் அப்படிங்கிற பெயர்ல அரச கால்நடை கண்காணிப்பாளர்களாகவும் சேர்ந்துக்கிறாங்க. கடைசியா திரௌபதி சைலேந்தரி அப்படிங்கிற பெயர்ல நாட்டு அரசியின் சிகை அலங்காரம் செய்யும் பெண்ணாக சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து ஒரு வருடம் தலைமறைவாக இருந்தது மட்டும் இல்லாம தங்களுடைய உதவியாலும் ஆலோசனையாலும் விராட மன்னனை பல போர்கள்ல ஜெயிக்க வைக்கிறாங்க. அதோட அரசு கால்நடைகளின் எண்ணிக்கையை அதிகரிச்சு நாட்டின் செல்வத்தையும் உயர்த்துறாங்க. இப்படியே ஒரு வருடம் போனதுக்கு அப்புறம் பாண்டவர்களுடைய 12 வருட வனவாசமும் ஒரு வருட தலைமறைவான ஐஞான வாசமும் வெற்றிகரமாக முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்தவுடன் பாண்டவர்களும் திரௌபதியும் மீண்டும் ஹஸ்தினாபுர நாட்டுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சு அரண்மனையில இருந்த துரியோதனனை பார்த்து பாண்டவர்கள் தாங்கள் தோற்ற நாடு, செல்வம், பதவி எல்லாத்தையுமே தங்களிடம் திருப்பி கொடுக்கும்படி துரியோதனன் கிட்ட கேட்கிறாங்க. ஆனா அப்போ துரியோதனன் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நாடு, செல்வம், பதவி எதையுமே உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோபத்தோடவே துரியோதனன் பாண்டவர்களை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. இதனால பீமன், அர்ஜுனன் கோவப்படுறாங்க. அதுக்கு மேல திரௌபதி கோவப்படுறாங்க. அந்த கோபத்தோடவே துரியோதனனை எதிர்த்து போர் புரியணும் அப்படின்னு ஆவேசப்படுறாங்க. ஆனா அப்பவும் தர்மன் பொறுமையாவே இருக்காரு. அந்த பொறுமையோடவே பீஷ்மர் கிட்ட சொல்லி துரியோதனன் கிட்ட பேச சொல்றாரு. அடுத்து விதுரர் கிட்ட சொல்லி துரியோதனன் கிட்ட பேச சொல்றாரு. கடைசியா கிருஷ்ணர் கிட்ட சொல்லி துரியோதனன் கிட்ட பேச சொல்றாரு. ஏன்னா தன்னால தன் சகோதரர்களுக்கு பேரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும், தன்னுடைய எதிர்கால சந்ததிகள் அழிவின் விளிம்பிற்கே போய் வரும் அப்படிங்கிறதையும் உணர்ந்த தர்மன் பொறுமையா அமைதியான முறையிலேயே முயற்சி செய்றாரு. ஆனா இதை எதையுமே உணராத துரியோதனன் தன் நண்பன் கர்ணன் மேல உள்ள நம்பிக்கையால தன் எதிரில் இருப்பது கடவுள் கிருஷ்ணர் அப்படிங்கிறது தெரிஞ்சும் நான் பாண்டவர்களை எதிர்த்து போர் புரிய தயார் அப்படின்னு துரியோதனன் கிருஷ்ணர் கிட்ட போருக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. சம்மதம் தெரிவிச்சிட்டு கிருஷ்ணருடைய அக்ரோனி சேனையை தன்னுடைய படையில் இணைத்து போர் புரியும்படியும் சொல்றாரு. ஆனா தர்மன் என்ன சொல்றாருன்னா, தனக்கு கிருஷ்ணருடைய அக்ரோனி சேனை வேண்டாம் அப்படின்னும், கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் தேரோட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னும் சொல்லிடுறாரு. சொன்னதும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போருக்கான நாள் குறிக்கப்பட்டு குருச்சேத்திர போர் உறுதி செய்யப்படுது. அதுக்கு அடுத்து தர்மன் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அணியில் இணைந்து போர் புரிய வீரமான போர் வீரர்கள் வேண்டும் அப்படின்னு நாடு முழுக்க அறிவிப்பு விடுறாரு. அப்போ இதை கேட்ட துரியோதனன் தனக்கும் வீரர்கள் வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு விடுறாரு. இதனால இந்த அறிவிப்பு நாடு முழுக்க பரவுது. அப்போ இதை கேட்ட பல நாட்டு பேரரசர்கள், சிற்றரசர்கள், தனிப்பட்ட வீரர்கள் இந்த பிரம்மாண்டமான குருச்சேத்திர போர்ல தங்களுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையோடவே போருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பே அவங்க போர்க்களத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்ததும் பாண்டவர்களும் கௌரவர்களும் அந்த வீரர்களை திறமையின் அடிப்படையிலும் வீரர்கள் விருப்பத்தின் அடிப்படையிலும் தனித்தனியே சரிசமமா பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சதுக்கு அடுத்த நாள் அதிகாலையில சூரிய உதயத்தின் போது தொடங்க போற போருக்கு எல்லோருமே தயாராகிறாங்க. அப்போ சூரிய உதயத்திற்கு முன்பு எல்லோருமே தங்களுடைய வாள், ஆயுதங்கள், உடைகள், தேர்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பாண்டவர்கள் பக்கம் இருந்த தர்மன் தனியாளா
ஆளா கௌரவ படைக்குள்ள நுழையிறாரு. இதனால போருக்கு முன்பே அங்கு ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஆனா இதை எதையுமே பெருசா எடுத்துக்காத தர்மன் நேரடியா கௌரவ படைக்குள்ள நுழைஞ்சு தன் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாம தனக்கு போர்க்கலைகளை கத்துக் கொடுத்த தன்னுடைய குருக்களான துரோணாச்சாரியார் மற்றும் கிருபாச்சாரியாரை சந்திச்சு போருக்கு முன் தன்னுடைய குருவை வணங்கி அவங்களுக்கு முறையே மரியாதை கொடுத்து தன்னை ஆசீர்வதிக்கும்படி கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ அதை கேட்ட துரோணர் மற்றும் கிருபாச்சாரியார் தர்மனை இந்த போரில் திறமையாக செயல்படும்படி ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தர்மன் தன்னுடைய தாத்தா பீஷ்மரையும் மாமா சல்லியனையும் வணங்கி ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்படி ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அடுத்து அவர் பாண்டவ படைக்கு திரும்பி தர்மன் தன்னுடைய தேரில் ஏறி நிற்கிறாரு. அப்போ சூரிய உதயமாகி போர் ஆரம்பிக்க ஒரு சில நிமிடங்களே இருக்கும்போது தர்மன் என்ன செய்யறாருன்னா தயாரா இருக்க பாண்டவ படை மற்றும் கௌரவ படையை பார்த்து இங்க இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல பிரம்மாண்டமான குருட்சேத்திர போர் ஆரம்பமாக போகுது. இந்த சமயத்துல உங்க எல்லோருக்குமே நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அதன்படி பாண்டவ படையில் இருக்க எந்த வீரர் வேண்டுமானாலும் கௌரவ படையில் சேர்ந்து போர் புரியலாம். கௌரவ படையில இருக்க எந்த வீரர் வேண்டுமானாலும் பாண்டவ படையில் சேர்ந்து போர் புரியலாம். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் விரும்பும் படையில் இருந்து போர் புரிய உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதனால உங்க மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தர்மன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு. அப்போ பாண்டவர்கள் பக்கம் இருந்த வீரர்கள் துளியும் நகராம அப்படியே இருக்காங்க. ஆனா ரொம்பவே ஆச்சரியமா கௌரவர்கள் பக்கம் இருந்து ஒரே ஒரு தேர் மட்டும் மெல்ல கௌரவ படையை விலக்கி பாண்டவர்கள் பக்கம் நகர தொடங்குது. அப்போ இத பார்த்து ரொம்பவே கோபப்பட்ட துரியோதனன் யாரது என்னுடைய படையில் இருந்து பாண்டவ படைக்கு கட்சி மாறுவது அப்படின்னு கோபத்தோட கேட்டுக்கிட்டே அந்த தேர் மீது அம்பு எய்த தயாராகிறாரு. அப்போ பீஷ்மர் துரியோதனனை தடுத்து துரியோதனா அவன் உன்னுடைய சகோதரன் யுத்சு, அவனை போகவிடு. தான் விரும்பும் படையில் சேர்பவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்னு தர்மன் வாக்கு கொடுத்துட்டான். அதனால அந்த வீரனை போகவிடு துரியோதனா அப்படின்னு சொல்றாரு. அதனால துரியோதனனும் அவரை பாண்டவ படைக்கு போக விட்டுடுறாரு. அப்போ அணி மாறிக்கிட்டு இருக்க யுத்சு கிட்ட தர்மன் என்ன கேட்கிறாருன்னா நீ ஏன் கௌரவ படையிலிருந்து எங்களுடைய படையில் சேர்ந்து போர் புரிய ஆசைப்படுற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யுத்சு தர்மன் கிட்ட என்ன சொல்றாருன்னா கௌரவர்கள் பக்கம் அதர்மம் அதிகமா இருக்கு, ஆனா பாண்டவர்கள் பக்கம் தர்மம் மட்டுமே இருக்கு. அதனால நான் தர்மத்திற்கு ஆதரவா போர் புரிஞ்சு தர்மத்தை நிலைநாட்ட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் தர்மன் சந்தோஷப்பட்டு யுத்சுவை தன்னுடைய படையில சேர்த்துக்கிறாரு. அதுக்கு அடுத்து சூரிய உதயமாகி பிரம்மாண்டமான குருட்சேத்திர போர் ஆரம்பமாகுது. அதுல தர்மன் தன்னுடைய தேர் செலுத்தும் திறமையாலும் ஈட்டி எறிதல் வாழ்வீச்சினால் ரொம்பவே சிறப்பா செயல்படுறாரு. அந்த சிறப்பான செயல்பாட்டால பல பலம் வாய்ந்த வீரர்களை சுலபமா தோற்கடிக்கிறாரு. அடுத்து துரியோதனனுடைய பல சகோதரர்களையும் தோற்கடிக்கிறாரு. அப்போ முக்கியமா 13வது நாள்ல தர்மன் துரியோதனனை நேருக்கு நேரா சந்திக்கிறாரு. சந்திச்சு தன்னுடைய அபாரமான ஈட்டி எறிதல் மற்றும் வாழ்வீச்சினால துரியோதனனை தோற்கடிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து 14வது நாள் போர்ல தர்மன் துரோணாச்சாரியாரை எதிர்த்து போர் புரிஞ்சு துரோணாச்சாரியருடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம தர்மன் தோத்து போயிடுறாரு. அடுத்து அதே நாள்ல தர்மன் கிருபாச்சாரியாருக்கு எதிராக போர் புரிஞ்சு அவருடைய தாக்குதலையும் சமாளிக்க முடியாம தர்மன் கிருபாச்சாரியாரிடமும் தோத்து போயிடுறாரு. அடுத்து 15வது நாள்ல துரோணாச்சாரியாரை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக்கிறாங்க. அப்போ அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா நம்மளால போர் செஞ்சு துரோணாச்சாரியாரை வீழ்த்த முடியாது, ஆனா அவர் போர் புரியாம அவரே நிறுத்திட்டா அவரை நம்மளால சுலபமா கொல்ல முடியும். அதுக்கான வழி என்னன்னா அவருடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவலை பரப்பிவிட்டு அவர் போர் செய்யறத நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அஸ்வத்தாமன் ஒரு சிரஞ்சீவி, அவனை போர்க்களத்துல வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது துரோணாச்சாரியாருக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த தகவலை நம்ம சொன்னா அவர் நம்ப மாட்டாரு. ஆனா உங்களுடைய அண்ணன் தர்மன் சொன்னா இந்த தகவலை துரோணாச்சாரியார் கண்டிப்பா நம்புவாரு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தர்மன் கிட்ட போய் அஸ்வத்தாமன் இறந்ததா துரோணாச்சாரியார் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணா, நான் என் உயிரை கூட விட்டுடுறேன், ஆனா பொய் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா தர்மா, இதே போர்க்களத்துல அஸ்வத்தாமன் அப்படிங்கிற பெயரோட ஒரு யானை இருக்கு. அந்த யானைய பீமன் கொன்னுடுவான். அந்த யானைய கொன்னதுக்கு அப்புறம் அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவலை நாங்க பரப்ப ஆரம்பிக்கிறோம். அப்போ நாங்க சொன்னா இந்த தகவலை துரோணாச்சாரியார் நம்ப மாட்டாரு, ஆனா நீ சொன்னா இந்த தகவலை துரோணாச்சாரியார் கண்டிப்பா நம்புவாரு. இதனால நீ பொய் சொன்னதாவும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே அஸ்வத்தாமன்
அஸ்வத்தாமன் அப்படிங்கிற யானையை கொன்னுட்டு அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவலை போர்க்களம் முழுக்க பரப்புறாங்க. அப்போ இதை கேட்ட துரோணாச்சாரியார் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைஞ்சி தாம் போர் செய்யறத நிறுத்திட்டு எதிரில் இருந்த தர்மனை பார்த்து, தர்மா நீ சொல், அஸ்வத்தாமன் இறந்துட்டானா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, ஆமா அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்ட துரோணாச்சாரியார் போர் செய்யறத நிறுத்திட்டு தான் கையில இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுட்டு தியான நிலைக்கு போயிடுறாரு. அப்படி போனதால துஷ்டதுய்மன் துரோணாச்சாரியாருடைய தலையை வெட்டி துரோணாச்சாரியாரை அங்கேயே கொன்னுடுறாரு. அதுக்கு அடுத்து 16வது நாள் போர்ல கடுமையான கோபத்தோடு வந்த அஸ்வத்தாமன் தர்மனை தோற்கடிச்சிடுறாரு. அடுத்து அதே நாள்ல கர்ணனும் தர்மனை தோற்கடிச்சிடுறாரு. அப்போ இதனால தர்மன் ரொம்பவே வருத்தத்தோடு பயங்கரமா கோபமும் படுறாரு. அதோட இவர் கர்ணன் கிட்ட தோத்ததை பெரும் அவமானமாகவும் நினைக்கிறாரு. அதனால தர்மன் 16வது நாள் போர் முடியும் முன்பே முகாமுக்கு திரும்பிடுறாரு. அடுத்து அந்த 16வது நாள் இறுதியில அபிமன்யு கொல்லப்பட்ட கோபத்தோடும் சோகத்தோடும் முகாமுக்கு வந்த அர்ஜுனனை பார்த்த தர்மன் தன்னுடைய அவமானத்தை மட்டுமே பெரிதாக நினைத்து, அர்ஜுனா நீ ஏன் இன்னும் கர்ணனை எதிர்த்து போர் புரிஞ்சு கர்ணனை கொல்லாம இருக்க? ஒருவேளை நீ கர்ணனை பார்த்து பயப்படுறியா இல்ல கர்ணனை எதிர்த்து போர் புரிய அச்சப்படுறியா அப்படின்னு கேட்கிறாரு. அதோட அர்ஜுனனால கர்ணனை கொல்ல முடியாது, அதனால அர்ஜுனனுடைய காண்டிபவில்ல வேறு ஒரு வீரனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தர்மன் கர்ணன் மேல உள்ள கோபத்தை அர்ஜுனன் மீது காட்டி அர்ஜுனனை அவமானப்படுத்துறாரு. அப்போ ஏற்கனவே மகனை இழந்த கோபத்தோடு இருந்த அர்ஜுனன் அண்ணன் தர்மனுடைய அவமானத்தால் ஆத்திரமடைந்து மேலும் பல மடங்கு கோபம் அதிகரிச்சு அர்ஜுனன் தர்மனையே கொல்ல முயற்சி செய்யறாரு. இதனால பாண்டவ முகாமில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுது. அப்போ அங்கிருந்த கிருஷ்ணர் இருவரையும் தடுத்து நிறுத்தி தர்மனையும் அர்ஜுனனையும் சமாதானப்படுத்துறாரு. அதனால இருவருமே தங்களுடைய தவறை உணர்ந்து கட்டி அணைத்து சமாதானமாகறாங்க. இந்த எல்லா நிகழ்வுகளாலும் என்ன நடக்குது அப்படின்னா, தர்மன் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் துரோணாச்சாரியார் மற்றும் கிருபாச்சாரியாருக்கு எதிராக போர் புரிந்தது. தர்மன் கடுமையான சூழ்நிலையில் அர்ஜுனன் மற்றும் கர்ணனிடம் கோபம் கொண்டது. அர்ஜுனனிடம் சுயமரியாதை இழந்தது. துரோணாச்சாரியாரிடம் பொய் கூறியது அப்படின்னு இந்த எல்லா நிகழ்வுகளால தர்மன் பூமாதேவியுடைய மரியாதையை இழந்துடுறாரு. அதனால தர்மனுடைய தேர் பூமியில விழுந்துருது. அதுக்கு அடுத்து 17வது நாள் மற்றும் 18வது நாள்ல தர்மன் கடுமையா போர் புரிகிறாரு. போர் புரிஞ்சு துரியோதனனை கடுமையா காயப்படுத்துறாரு. அப்படி காயப்பட்ட துரியோதனனை பீமன் மேலும் காயப்படுத்தி துரியோதனனை வார்த்தைகளால அவமானப்படுத்துறாரு. அப்போ தர்மன் பீமனுடைய சொற்களால அதிருப்தி அடைஞ்சு தோற்கும் நிலையில் உள்ள ஒருவரை வார்த்தைகளால அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்மன் பீமனை போர்க்களத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. அதுக்கு அடுத்து துரியோதனன் இறந்து பாண்டவர்கள் குருட்சேத்திர போர்ல வெற்றி அடைகிறாங்க. அப்படி வெற்றி அடைஞ்ச பிறகு கர்ணன் தங்களுடைய அண்ணன் அப்படிங்கறத தெரிஞ்சு பாண்டவர்கள் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போ தர்மன் குந்தி தேவி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஏன் கர்ணன் எங்களுடைய அண்ணன் அப்படிங்கறத சொல்லல? ஒருவேளை சொல்லி இருந்தா நாங்க இந்த போரையே நிறுத்தி இருப்போமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குந்தி தேவி என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய இளம் வயதிலேயே கர்ணனுக்கு தாயானதால கர்ணனை என்னால வளர்க்க முடியாது அப்படின்னு பயந்து கர்ணனை நான் நதியில விட்டுட்டேன். அடுத்து போருக்கு முன்னாடி கர்ணன் என்னுடைய மூத்த மகன் அப்படிங்கறத தெரிஞ்சு நான் கர்ணனை போய் சந்திச்சு பேசி கர்ணனை உங்களோட சேர சொன்னேன். ஆனா கர்ணன் அதை மறுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட உடனே தர்மன் தன் தாய் குந்தி தேவி ரகசியம் காத்ததாலதான் நாங்க இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சோம் அப்படின்னு தர்மன் எல்லா பெண்களுக்கும் பொதுவான ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. அது என்னன்னா, இனி பெண்கள் யாரும் எந்த தகவலையும் ரகசியம் காக்க மாட்டாங்க அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. அதுக்கு அடுத்து தர்மன் அஸ்தினாபுரத்தின் அரசரா முடிசூடி அஸ்வமேத யாகம் நடத்தி எல்லைகளை அதிகரிச்சு தர்மன் அஸ்தினாபுரத்தை 36 வருடங்களா பேரரசரா ஆட்சி செய்யறாரு. அப்போ முன்னாள் அரசரான திருதிராஷ்ணன், அவருடைய மனைவி காந்தாரி, அமைச்சர் விதுரர், பாண்டவர்களின் தாய் குந்தி தேவி இவங்க எல்லோருமே நாட்டை துறந்து காட்டிற்கு சென்று அங்க காட்டிலேயே இறந்து போறாங்க. அப்போ இதை தெரிந்து தர்மன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்தோடவே இவரும் ஒரு முடிவு செய்யறாரு. அது என்னன்னா, அபிமன்யுவின் மகனான பரீட்சித்தை அஸ்தினாபுரத்தின் அரசரா அறிவிச்சிட்டு பாண்டவர்கள், திரௌபதி எல்லோருமே தங்களுடைய உடைமைகளையும் உறவுகளையும் துறந்து இமயமலைக்கு இறுதி யாத்திரை போறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, பாண்டவர்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதிகளான கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு எல்லா இடங்களையும் கடைசியா ஒரு முறை சுத்தி பார்த்துட்டு அவங்க இமயமலையின் உச்சியான மேருமலையை நோக்கி நடந்து போறாங்க. அப்படி பாண்டவர்களும் திரௌபதியும் நடந்து போகும்போது ஒரு நாயும் சேர்ந்து
வந்து அவங்களுடனே பயணம் செய்யுது. இப்படி மேருமலையின் அந்த பயணத்தின் போது முதல்ல திரௌபதி இறந்து விழுந்துடுறாங்க. அப்போ பீமன் தர்மன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அண்ணா நம்முடைய பத்தினி திரௌபதி இறந்து விழுந்துட்டாங்க, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, திரௌபதி நம்ம 5 பேருக்குமே பத்தினி தான். ஆனா அவங்க நம்ம 5 பேரையும் ஒரே மாதிரி பாவிக்கல. மாறா அர்ஜுனன் மீது அதிக அன்பும் பாசமும் வச்சிருந்தாங்க. அதன் விளைவாதான் அவங்க இறந்து விழுந்துட்டாங்க. அதனால அவங்கள திரும்பி பார்க்காம வந்துரு அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் பாண்டவர்கள் 5 பேருமே திரும்பி பார்க்காம தங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. அடுத்து பாண்டவர்கள்ல கடைசி நபரான சகாதேவன் மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ அதை பார்த்த பீமன், அண்ணா சகாதேவன் மயங்கி விழுந்துட்டான், அவன் என்ன தவறு செஞ்சான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, சகாதேவனுக்கு முக்காலமும் அறியும் சக்தி இருந்தது. அதனால நான் தான் ஞானத்தில் சிறந்தவன் அப்படிங்கிற தலைகணத்தோட இருந்தான். அதனாலதான் அவன் விழுந்துட்டான், நீ திரும்பி பார்க்காம வா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கொஞ்ச தூரம் போனதும் நகுலன் மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ பீமன் என்ன கேக்குறாருன்னா, அண்ணா நகுலனும் மயங்கி விழுந்துட்டான், இவன் என்ன தவறு செஞ்சான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, நகுலன் ஆணழகன், அவன் தன் அழகின் மீது கர்வம் கொண்டான், அதனாலதான் அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கொஞ்ச தூரம் போனதும் அர்ஜுனன் விழுந்துடுறாரு. அப்போ பீமன், அண்ணா இப்போது அர்ஜுனன் விழுந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் தலை சிறந்த வில்லாளன், அதனால் தன்னை வீழ்த்த யாரும் இல்லை என்ற தலைகணத்தோட இருந்தான், அதனாலதான் அவனும் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கொஞ்ச தூரம் நடந்ததும் பீமன், அண்ணா எனக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கு, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, நீ அதிகம் உணவு உண்டாய், நீ உணவு உண்ணும் போது பிறருடைய தேவையை கருத்தில் கொள்ளவில்லை, அதோடு நீ உன் உடல் வலிமையின் மீது கர்வம் கொண்டாய், அதனாலதான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் பீமனும் விழுந்துடுறாரு. இப்போ கடைசியா தர்மனும் அந்த நாயும் மட்டும் பயணத்தை தொடங்குறாங்க. அப்போ திடீர்னு வானத்துல இருந்து ஒரு தேர் தர்மனுக்கு முன்னாடி வந்து இறங்குது. அதுல இந்திரன் இருக்காரு. இந்திரன் தர்மன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, தர்மா நீ தேரில் ஏறு, இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய சகோதரர்கள் மற்றும் மனைவியுடன் தான் இந்த பயணத்தை தொடங்கினேன், அவங்க வர வழியிலேயே இறந்துட்டாங்க, அதனால அவங்க இல்லாம நான் மட்டும் சொர்க்கத்துக்கு வர எனக்கு விருப்பம் இல்ல, அதனால நான் சொர்க்கத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்திரன் என்ன சொல்றாருன்னா, தர்மா உன்னுடைய மனைவி மற்றும் சகோதரர்கள் எல்லோருமே இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நீ இறக்காமல் இந்த உடலோட சொர்க்கத்துக்கு வரலாம், வா வந்து தேரில் ஏறு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, சரி நான் என்ன நம்பி வந்த இந்த நாயுடனே சொர்க்கத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்திரன் என்ன சொல்றாருன்னா, தர்மா உனக்கு மட்டும்தான் உடலோடு சொர்க்கத்துக்கு செல்ல அனுமதி, இந்த நாய்க்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த நாயுடன் சொர்க்கத்துக்கு வந்தா வரேன், இல்லன்னா எனக்கு சொர்க்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்திரன் என்ன சொல்றாருன்னா, தர்மா உன்னுடைய மனைவி மற்றும் சகோதரர்கள் இறந்து விழுந்த போது நீ அவங்கள திரும்பி பார்க்காம கூட வந்த, ஆனா இப்போ ஏன் இந்த நாய்க்காக அடம் பிடிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தர்மன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனைவி மற்றும் சகோதரர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்கள நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டேன், இப்போ வர வழியில அவங்க இறந்துட்டாங்க, அதனால நான் அவங்கள விட்டுட்டு வந்தேன், அதோட இந்த நாய் இப்போ உயிரோடு இருக்கு, இது என்ன நம்பி வந்திருக்கு, அதனால நான் இந்த நாயோட சொர்க்கத்துக்கு வந்தா வரேன், இல்லன்னா எனக்கு சொர்க்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நாய் தர்மதேவனாக மாறி, மகனே இது நான் உனக்கு வைத்த 2வது சோதனை, இந்த முறை நீ அனைத்து உயிர்களும் சமம் அப்படிங்கறத நிரூபிச்சிட்ட, இப்போ நீ சந்தோஷமா சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்திரன் தர்மதேவன் இருவருமே தர்மனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க சொர்க்கத்துக்கு போன தர்மன் முதல்ல தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் மனைவிய தேடுறாரு. அப்போ அங்க யாரையுமே காணல, ஆனா சொர்க்கத்துல துரியோதனன் மட்டும் சந்தோஷமா இருக்காரு. அப்போ அதை பார்த்த தர்மன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த அதிர்ச்சியோடவே துரியோதனன் எப்படி சொர்க்கம் வந்தான் அப்படின்னு சொர்க்க உதவியாளர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சொர்க்க உதவியாளர் என்ன சொல்றாருன்னா, துரியோதனன் உங்களுக்கு மட்டுமே எதிரானவர், மற்றபடி மக்கள் விரும்பும் அரசராகவும் நல்ல மகனாகவும் நல்ல கணவராகவும் நட்புக்கு உதாரணமாகவும் வாழ்ந்தார், அதோடு நேர்மையான வீரராக அறவழியில் போரிட்டார், அதனால் துரியோதனன் சொர்க்கம் வந்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை ஏத்துக்க முடியாத தர்மர், இவன் இருக்கும் இடத்தில் நான்
இருக்க விரும்பவில்லை. அதனால் என்னை என்னுடைய சகோதரர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை கேட்ட உதவியாளர் தர்மனை மோசமான இடம் போல இருக்கும் நரகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ நரகத்துக்கு போனதும் தர்மன் நரகத்துல இருக்க தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் மனைவிய பாக்குறாரு. பார்த்ததும் பயங்கரமா வருத்தப்படுறாரு. நன்மைகள் செய்த என்னுடைய சகோதரர்கள் மற்றும் மனைவிக்கு ஏன் நரகம், தீமைகள் செய்த துரியோதனனுக்கு ஏன் சொர்க்கம் அப்படின்னு வருத்தப்படுறாரு. வருத்தத்தோடவே துரியோதனன் இருக்கும் சொர்க்கம் எனக்கு வேண்டாம், என்னுடைய சகோதரர்கள் இருக்கும் நரகம் எனக்கு போதும், நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அங்க தர்மதேவனும் இந்திரனும் வராங்க. அவங்க வந்ததும் நரகம் போல இருந்த அந்த இடம் சொர்க்கமாக மாறுது. அப்போ அங்க வந்த தர்மதேவன் என்ன சொல்றாருன்னா, மகனே, சொர்க்கம் செல்பவர்கள் நரகத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும், நரகம் செல்பவர்கள் சொர்க்கத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும். அதற்காகவே இந்த சோதனை. இனி நீங்கள் அனைவரும் நிம்மதியாக சொர்க்கத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லி தர்மதேவன் தர்மருக்கும் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் சொர்க்கத்தை உறுதி செஞ்சுட்டு போறாரு. இப்போ தர்மனுடைய முழு கதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட பார்வையில தர்மர் எப்படி தெரிகிறாரு? நல்லவரா, கெட்டவரா, இல்ல கோபக்காரரா, சுயநலவாதியா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.